ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்கன் ஸ்டான்லி இந்தியா இண்டெக்ஸ்ல ரீபேலன்சிங் பண்ணியிருக்காங்க. அதே போல டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனான எல்என்சியும் ரீபேலன்சிங் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் உள்ள வந்திருக்கு, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வெளியேறி இருக்கு. அடுத்தது யூஎஸ்எஃப்டியு 2 ஃபார்மா கம்பெனியில இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த கம்பெனி, அதோட அவுட்புட் என்ன. ஒரே நியூஸ் தான். அதுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸும் கிராசிமும் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன நியூஸ்? ஹிண்டால்கோட ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு. அதுக்கு கம்பெனிக்கு தர விளக்கம் என்ன? இன்னைக்கு மார்க்கெட்ல அது எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு? இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50யோட சார்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம். டிஸ்க்ளைமர் பார்த்துங்க, இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். இப்போ நிஃப்டி 50யோட டே சார்ட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல நிஃப்டி இன்னைக்கு ஒரு ரெட் கேண்டில் போட்டு இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. நேத்து ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் போட்டு அதோட சப்போர்ட்டான 25,600 அது உடைச்சிடுச்சு. இன்னைக்கும் அது ரிகவர் ஆக ட்ரை பண்ணும்போது ஹெவி செல்லிங் வந்தது தான் நம்ம இந்த கேண்டில் இருக்க பிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டெய்ல் அது இறக்கத்தை காட்டுது. இப்போ நம்ம டே சார்ட்ல சூப்பர் ட்ரெண்ட் போட்டு நிஃப்டி 50யோட ட்ரெண்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ல தான் காட்டிட்டு இருக்கு. சூப்பர் ட்ரெண்ட்ல டே சார்ட்ல. இதுவே 15 மினிட்ஸ் நிஃப்டி சார்ட்ல என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா. இது நிஃப்டி 50யோட 15 மினிட்ஸ் சார்ட். இதுல பாத்தீங்கன்னா செல்லிங் தான் காட்டிட்டு இருக்கு. மார்க்கெட் ஷார்ட் டேர்ம்ல இறக்கத்துல தான் இருக்கு. இப்போ அது இன்னைக்கு முடிவடையும் போது கூட அதோட இன்றைய சப்போர்ட் 15 மினிட்ஸ் சார்ட்ல இருக்க சப்போர்ட்டை முடிஞ்சுதான் க்ளோசிங் பண்ணியிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஏதாச்சும் பாசிட்டிவ் நியூஸ் இருந்தா டெம்பரரியா ரிகவர் ஆகும். இல்ல இந்த இறக்கம் தொடருதான்ட்டு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் அப்டேட் பண்றேன். எல்லா இண்டெக்ஸும் த்ரூ அவுட் செல்லிங் தான் இருந்திருக்கு. அதுலயும் மீடியா மெட்டல் 2% மேல இறங்கி இருக்கு. ஆட்டோ ஐடி இன்னைக்கு நியூட்ரலா இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நேத்தே அந்த ஆட்டோ ஐடில ஹெவி செல்லிங் இருந்ததுனால இன்னைக்கு அதுல ரொம்ப இறக்கம் இல்லை. மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல 2% மேல இறங்கின ஸ்டாக்ஸ் தான் இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தது ஸ்மால் கேப்ல 2% மேல இறங்கின ஸ்டாக்கை இங்க பாக்குறீங்க. அதுல நெட் வெப் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஸ்டாக் 9% வரைக்கும் இறங்கி இருக்கு. இப்போ அந்த நெட் வெப் டெக்னாலஜிஸோட சார்ட்டை பார்ப்போம். இது சமீபத்துல ஒரு கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணி அந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சதுனால அந்த ஸ்டாக் அப்சைடு 80% வரைக்கும் ஏறி இருக்கு. இப்போ சமீபத்துல எல்லாரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இந்த வாரத்துல மார்க்கெட்ல நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கனால எல்லாம் பயந்து ப்ராஃபிட் புக்கிங் தொடர்ந்து பண்றதுனால இந்த ஸ்டாக்ல இப்போ கரெக்ஷன் வந்திருக்கு. 80% ஏறின ஸ்டாக் 25% கரெக்ஷன் ஆயிருக்கு. இதுக்குதான் எப்பயுமே நீங்க ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா அப்பப்போ பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது. இல்லாட்டி இந்த ப்ராஃபிட் பேப்பர் ப்ராஃபிட்டாவே போயிடும் அப்படின்றது தான் இந்த சார்ட் நமக்கு காட்டிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நியூஸ் தான். அதுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸும் கிராசிமும் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்டை பார்த்தீங்கன்னா அது சந்தோஷத்துல அப்சைடு கேப் அப் ஆகி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6% பாசிட்டிவ்ல இருந்தது. ஆனா இதே நீங்க கிராசிமை பார்க்கும்போது கிராசிம்ல நெகட்டிவா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் காரணம் ஒரே நியூஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட் 6% ஏறினதுக்கு காரணம் பிர்லா ஓப்பஸ் சிஇஓ அவரு அந்த வேலையை விட்டு ரெசிக்னேஷன் பண்ணியிருக்காரு. அவரு எந்த கம்பெனில வேலை செய்யறாரு? கிராசிம். கிராசிமோட ஒரு டிவிஷன் தான் இந்த பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட். அவங்க தான் ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு காம்படிட்டரா இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. அதோட சிஇஓ ரெசைன் பண்ணனால அந்த நியூஸுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் கொண்டாடி இருக்கு. அப்ப ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல எதுவும் பாசிட்டிவ் நியூஸ் இல்ல. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா கிராசிம் நெட் ப்ராஃபிட்டும் ரெவன்யூவும் பாசிட்டிவா அதோட ரிசல்ட் கொடுத்தாலும் அதோட சிஇஓ இல்லாதனால அது இன்னைக்கு நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா அதோட கேண்டில் கேப் டவுன் ஓப்பன் ஆகி நெகட்டிவ்ல இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னைக்கு கிராசிம் அவங்களோட ரிசல்ட் பாசிட்டிவா கொடுத்திருக்காங்க. அது முடிந்த 3 மாசத்துக்கான ரிசல்ட். ஆனா மார்க்கெட் எதை பார்க்குது பாத்தீங்களா? முடிஞ்ச விஷயத்த பார்க்கல. என்னதான் அவங்க லாபம் கொடுத்திருந்தாலும் அவங்க சிஇஓ இல்ல. அப்ப இந்த கம்பெனியோட எதிர்காலத்தை தான் மக்கள் பாக்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு அதுல ஒரு டெம்பரவரியா செல்லிங் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நியூஸ் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இது ஹிண்டால்கோவோட சார்ட். இன்னைக்கு ஹிண்டால்கோவிலையும் ஒரு ஹெவி செல்லிங் வந்திருந்தது. பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு கேப்
டவுன் ஆகி இந்த கேண்டில் ஓபன் ஆயிருக்கு பாத்தீங்களா? இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட் தான். வெளிநாட்டுல இருக்க அவங்க நோவலிஸ் பிளான்ட் அதுல வருவாய் கம்மியா இருக்கு. இந்த வருவாய் கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த கம்பெனி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒரு பிளான்ட்ல சமீபத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த பிளான்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால நியூயார்க்ல இருந்திருக்கு. இந்த தீ விபத்து ஏற்பட்டதால அவங்க புரொடக்ஷன் பாதிக்கப்பட்டு இருக்கிறதாகவும், இதனால தான் அவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கிறதாகவும் நோவலிஸ் கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. இது இப்போ 80% வரைக்கும் அந்த பாதிப்ப அவங்க சரி செஞ்சதாகவும், அடுத்த வருகின்ற காலாண்டுலயோ, அடுத்த வருஷத்திலயோ நல்ல ரிசல்ட்ட குடுக்கும்ன்ட்டு அந்த கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் ஹிண்டால்கோல இன்னைக்கு பிரைஸ் 6% வரைக்கும் இறங்குறதுக்கான காரணம். யுஎஸ் எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் பண்ணி 2 கம்பெனிக்கு அவங்க ரிப்போர்ட்ஸ குடுத்திருக்காங்க. அதுல நம்ம முதலாவதா பார்க்க போற பார்மா கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். யுஎஸ்எஃப்டின்றவங்க அமெரிக்காவோட சேர்ந்த ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அவங்க இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட அகமதாபாத் பிளான்ட்டை ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இதுல நோ ஆக்ஷன் இண்டிகேட்டட், அதாவது நில் அப்சர்வேஷன், ஒரு அப்சர்வேஷனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது இந்த கம்பெனிக்கு நல்ல பாசிட்டிவ் நியூஸ். அதே போல இன்னைக்கு அந்த கம்பெனி ரிசல்ட்டும் கொடுத்திருக்கு. அவங்களோட Q2 ரிசல்ட்ல ப்ராஃபிட் 39% வரைக்கும் அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நல்ல நியூஸுக்கெல்லாம் சேர்த்து இந்த இந்த கம்பெனி எப்படி ரியாக்ட் ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சோ இது மேல ஏறி நல்ல ஹைல ட்ரேட் ஆயிருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 3% லோல தான் ட்ரேட் ஆகி ஒரு பெரிய ரெட் கேண்டில் தான் போட்டு இருக்கு. இவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தோம். மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவா இருந்தனால இன்னைக்கு ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்லயும் ஒன்றும் சந்தோஷமான விஷயம் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூபிலியன்ட் ஃபார்மோவா. ஸோ இந்த ஜூபிலியன்ட் ஃபார்மா லிமிட்டோட ஒரு சப்சிடரி கம்பெனி கனடால இருக்கு. அந்த கம்பெனில யுஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் பண்ணி 9 அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க யோசிக்கலாம், ஒரு அப்சர்வேஷனும் இல்லைன்னு சொன்ன ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்ல ஒரு ஏற்றமும் இல்லையே. அப்போ இந்த ஜூபிலியன்ட் ஃபார்மா இத்தனை 9 அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கு, இது பயங்கர நெகட்டிவா ட்ரேட் ஆகும் நீங்க யோசிச்சீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கு. இதுல பெரிய நெகட்டிவ் கேண்டல்லாம் வரல, அது இறங்கி இருக்கு. இருந்தாலும் மேல ரிகவர் ஆயிருக்கு. மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 1% இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. பாத்தீங்களா, ஒரு அப்சர்வேஷனும் இல்ல, நல்ல ரிசல்ட் கொடுத்ததுல மார்க்கெட் இறக்கி இருக்கு. 9 அப்சர்வேஷன் கொடுத்ததுல இங்க அதோட சார்ட்டை பார்க்கும்போது பெரிய ரியாக்ஷன் வரல. பார்மா செக்டார்ல இருக்கிற 2 கம்பெனில நடந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இதுக்கு மார்க்கெட் நடந்துகிட்டது தான் நம்ம இப்போ பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து 6 குவார்டர்ஸ் தொடர்ந்து ஃபாரின் இன்வெஸ்டரை விட ஈக்விட்டி ஷேர் அதிகமா ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல, இன்சூரன்ஸ்ல இந்த மாதிரி நம்ம போடுற காசு எல்லாமே இப்போ ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர் ஹெவியா செல்லிங் பண்ணாலும் மார்க்கெட் கீழே போகாம இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இப்போ ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவை யார் வெளியிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா CMIE, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி. இவங்க 4000 லிஸ்டட் கம்பெனிஸோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு பாசிட்டிவான நியூஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருந்து இப்போ நடந்துட்டு இருக்க 2வது குவார்டர் வரைக்கும் தொடர்ந்து 6 குவார்டர்ல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் ஹோல்டு பண்ணதை விட நம்ம டொமஸ்டிக் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் அதிகமாக ஈக்விட்டியை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட டொமஸ்டிக் இன்வெஸ்டரோட ஸ்ட்ரென்த் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு வரதை நமக்கு தெரியப்படுத்துறது. இது நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அடுத்தது LIC, நம்மளோட பெரிய டொமஸ்டிக் இன்வெஸ்டர். அவங்க பல கோடிகளுக்கு பங்குகளை வச்சிருக்காங்க. இதுல அவங்க ரீபேலன்சிங் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பங்குகளை அவங்க குறைச்சிருக்காங்க அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். LIC ஜூன் மாசம் 2025ல இந்த அளவுக்கு வச்சிருந்ததை இப்போ செப்டம்பர் மாசம் எவ்வளவு குறைச்சிருக்காங்கன்றது தான் பாக்குறீங்க. அவங்க எந்தெந்த கம்பெனில குறைச்சிருக்காங்கன்றத நீங்க வேணா வீடியோ பாஸ் பண்ணி இங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்கை நீங்க ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா இதுல நீங்க காஷனா இருந்துக்குங்க. அடுத்தது LIC எந்தெந்த ஸ்டாக்ல எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணமா BSE லிமிடெட் அப்போ 1% இருந்ததை இப்போ 5.5% வரைக்கும் ஏத்திருக்காங்க.
அதே மாதிரி தான் இந்த லிஸ்ட்ல இருக்க கம்பெனிஸ்ல எல்லாத்துலயும் டொமஸ்டிக் இன்வெஸ்டரான எல்ஐசி அவங்களோட ஹோல்டிங்ஸை அதிகம் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டர். மாடிஃபிகேஷன் நம்ம மார்க்கெட்ல சிறிய தாக்கத்தை டெம்பரரியா கொடுக்க தான் செய்யும். ஏன்னா பல கோடிக்கு பிளாக் டீல்ல செல் பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அதனால இந்த பங்குகள் எல்லாம் சமீபத்துல ஒரு சின்ன ஏற்ற இறக்கங்கள் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டரை பார்த்துட்டோம். இப்போ ஃபாரின் இன்வெஸ்டரான மார்கன் ஸ்டான்லி அவரோட இந்தியா இண்டெக்ஸ் அதுலயும் அவங்க சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எந்தெந்த பங்குகளை எடுத்திருக்காங்க, அவங்க வெயிட்டேஜை எதுல குறைச்சிருக்காங்க, எதுல ஏத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுலலாம் அவங்களோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுலலாம் ஃபாரின் மணி இன்ஃப்ளோ வரதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு. அப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயிருச்சுன்னா ஷேர் மார்க்கெட்ல அந்த பங்கு விலை ஏறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போலதான் அவங்க எதுலெல்லாம் குறைச்சிருக்காங்களோ அந்த பங்குகள் எல்லாம் தற்காலிகமாக ஒரு செல்லிங் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க எந்தெந்த பங்குல அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கறது மார்கன் ஸ்டான்லியோட இந்தியா டொமஸ்டிக் இண்டெக்ஸ். இதுல 6 பங்குகளை அவங்க சேர்த்திருக்காங்க, 3 பங்குகளை அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சின்னதா இருக்கும் இந்த ரைட்டிங். அதை நான் லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், எங்க போய் நீங்க இதை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்ட்டு. இப்போ இதை நான் உங்களுக்கு படிச்சே காட்டிடுறேன். எந்த 6 பங்குகளை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், பேடிஎம், ஜி வெர்னோவா, இந்தியன் பேங்க், சீமென்ஸ் எனர்ஜி இதெல்லாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரால், கண்டெய்னர் கார்பரேஷன், டாடா எலக்ஸி இதெல்லாம் அவங்க குறைச்சிருக்காங்க அப்படின்றதா இந்த நியூஸ் சொல்லுது. அடுத்தது இன்னொரு இண்டெக்ஸ் மார்கன் ஸ்டான்லி இந்தியாவோட ஸ்மால் கேப் இண்டெக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 33 கம்பெனிஸ அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க. இப்போ புரியுதா ஸ்மால் கேப்ல ஏன் இன்னைக்கு ஹெவி செல்லிங் வந்திருக்குன்னா, இந்த டேட்டா மார்க்கெட்ல கொஞ்சம் இம்பாக்ட கொடுத்துருக்கு. இந்த 33 கம்பெனியை அந்த இண்டெக்ஸ்ல இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. 7 கம்பெனியை ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல மார்கன் ஸ்டான்லி ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க தர லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கு. அதே போல ஃபியூச்சர்லயும் இது போல நல்ல கண்டென்ட்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.